இங்க ஒரு பையன் கணக்கு படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பையனோட அப்பா பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வந்து அப்பா மகனை பார்த்து பையனே படிக்கிறியான்னு கேட்கும்போது அப்ப மகனும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, இது நம்மளோட பையனை இவ்வளவு பொறுப்பா உட்காந்து படிக்கிறானேன்னு கேட்கும்போது அப்ப அம்மா சொல்றாங்க, நான் தான் படிக்க சொன்னேன், 16ஆம் வகுப்பு படிக்க சொன்னேன்னு சொல்ல அப்பா சொல்றாரு, அதனாலதான் புக்கை தடவலை வச்சு படிக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்ட அம்மா பையனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையன் சொல்றான், இல்லம்மா நான் சரியா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறமா அப்பா மனைவி கிட்ட சொல்றாரு, நான் பையனோட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி கொண்டு வான்னு சொல்லிட்டு மகன் வந்து கேட்கிறாரு, இந்த முறை நீ கணக்கு படத்துல எத்தனை மார்க் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்றான், அது அப்பா என்னோட கிளாஸ் டீச்சருக்கு என்ன பிடிக்கல போல, அதனால என்னோட மார்க்ல முட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, முதல்ல சத்து உணவுல தான் முட்டை போடுவாங்க, இப்போ கணக்குலயும் முட்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி காமெடியா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்பா சொல்றாரு, நானும் ஒன்ன மாதிரி தான், எனக்கும் கணக்கு வராது, எல்லா படத்துலயும் முட்டை தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மா வந்து அப்பாவுக்கு டீ கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப பையன் கேட்கிற, அம்மா எனக்கும் டீ தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அம்மா சொல்றாங்க, டீ பால் தீர்ந்து போச்சு, அதோ அந்த கடையில போயிட்டு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பாங்க. அப்படியே பையன் போயிட்டு கடையில 2 பால் பாக்கெட் கேட்க அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஒரு பால் பாக்கெட்டோட விலை வந்து 11 ரூபா தம்பி அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா 30 ரூபா கொடுத்துருக்காங்க, 2 பாக்கெட் தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா 2 பால் பாக்கெட் எடுத்து பையன் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பையன் கிட்ட அந்த ஐயா கேட்கிறாரு, தம்பி உனக்கு மீதி பணம் நான் எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த பையன் சொல்றான், எனக்கு கணக்கெல்லாம் சரியா வராதையா, நீங்களே கணக்கு பார்த்து மீதியை தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ரூபா காசு எடுத்து பையன் கிட்ட கொடுக்குறாரு. அதை கொண்டு வந்து அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கொடுக்க அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, யாரும் வகுப்பு தானே படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவு இல்லையா, 30 ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு 2 ரூபா மீதியை கொண்டு வர அப்படின்னு சொல்லி பையனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அம்மா வந்து கேட்கறாங்க, எதுக்காக பையனை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க, 30 ரூபா பணம் கொடுத்து விட்டேன், பால் பாக்கெட் 2 வாங்கிட்டு வர சொல்லி மீதி 2 ரூபா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த அம்மா அந்த பையன் கிட்ட வந்து சொல்றாங்க, தம்பி உனக்கு கணக்கு படிக்க வராது, இப்படி எல்லாம் இருந்தா எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிருவாங்க, நீ நல்லா கணக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.